ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் குட் ஈவினிங். நான் உங்கள் Athisayaraj. நம்ம இந்த வீடியோவில் எப்பவும் போல் ஃபன்னாலாம் பார்க்க போகிறதில்ல, எப்பவும் போல் சீரியஸாகவும் பார்க்க போகிறதில்ல. இது நம்ம நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு நான் எடுக்கிற மொதல் ஸ்டெப். இதே ஸ்டெப்பை நீங்களும் எடுக்கணும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை சுற்றி உள்ளவங்க எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரியும் ஜாதி சண்டையினால் இறந்துருக்காங்க. நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் பார்த்தோம்னா ஜாதிலாம் இல்லாமல் தான் ஒன்றா தான் சண்டை போட்டுருந்தோம் பிரிட்டிஷை எடுத்து. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் வர ஜாதிங்கிறது உருவாக்கப்பட்டது எதுக்கு? ஒரு தொழிலை வச்சு. இப்போ ஒரு தச்சு வேலை செய்கிறாங்கன்னா அவர் தச்சருங்கிறது சொல்கிறோம்ல. இப்போ ஒருத்தர் பெயிண்ட் அடிக்கிறனா பெயிண்டர்னு சொல்கிறோம்ல. நீங்களும் நானும் ஒரு ஐடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோன்னா ஒரு ஒர்க்குன்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது இந்த வேலையை வச்சு தான் நமக்கு வந்து ஒரு கேஸ்டிசம்ங்கிறதையும் ஒன்று கொண்டு வந்தாங்க. பட் அது நாளடைவில் எப்படி ஆரம்பிச்சிச்சு? ஒரு அடையாளம். இப்போ எங்கே பாருங்கள், ஒரு போஸ்டரை ஒட்டி அதில் ஒரு ஜாதி பேர், ஏதாட்டும் இடத்துல ஒரு ஃப்ளெக்ஸ் ஒட்டி, இப்போ கல்யாணத்துக்கே ஃப்ளெக்ஸ் ஒட்டி அதில் ஒரு ஜாதி பேர், அடைமொழி, ஜாதி பேரை ஒரு அடைமொழியாக போடுறது. பத்திரிகையிலலாம் முந்திலாம் ஜாதி பேர் இருக்காங்க. இப்போம்லாம் ஓகே, நான் இப்போ ரீசெண்டாக பார்க்குற பத்திரிகைலாம் பார்க்க இந்த ஜாதி பேர்லாம் இல்லாமல் வருது. எனக்கு அது ரொம்ப பெருசாக படுது. ஏன்னா என் மைண்ட் செட்டுக்கு அது வந்து ரொம்ப பெருசாக படுது. உங்கள் மைண்ட் செட்டுக்கு அது எப்படி படுதுன்னு தெரில. பிகாஸ் ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம நீங்கள் இப்போ உங்கள் தெருலே 4-5 வெடி சுற்றி வாங்க, உங்கள் ஊரில் சுற்றி வாங்க, எத்தனை போஸ்டர்ஸ் இருக்கும், எத்தனை ஜாதி பெயர்கள் எழுதப்பட்ட பதாகைகளாக இருக்கட்டும், பேனர்ஸாக இருக்கட்டும், போஸ்டர்ஸாக இருக்கட்டும், இத்தனைக்கும் கவர்மெண்ட்டோட இந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்குல்ல, அந்த போஸ்ட்டில் ஜாதி பேர், ஜாதி இது பெயிண்ட் அடிக்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி இது வந்து யாரால் நடக்குது தெரியுமா? அந்த ஏரியாவில் உள்ள பெரிய பெரிய ஆள்களால். ஸோ அவங்களுக்கு கீழே ஒரு 4 பேர், அந்த ஜாதிக்கு கீழே, அந்த ஜாதியில் உள்ளவங்க பெரிய ஒரு ஹெட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஒரு 4-5 பேர். இப்படி ஒரு தலைவன் நல்லா இருந்தால் தானே அந்த இதுவே நல்லா இருக்கும். பட் அந்த தலைவனே கொஞ்சம் ஒரு ஜாதி பார்த்து, இப்போ ஒரு வேலைக்கு போகிறோன்னு வைங்களேன், அந்த இடத்துல நீங்கள் என்ன ஆளுக்கு தம்பி அப்படின்னு கேட்க வேண்டியது. இதே மேலே ஏதாவது ஒரு ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கான்னா அவன் என்ன ஜாதி, இது யூடியூப்பில் போய் பாருங்களேன், நிறைய பேர் போடுவாங்க. நிறைய பேர், நான் 10th 12th 11th அந்த சைட்லேருந்தே பார்த்துட்டு வரேன். இந்த யூடியூப்பில் ஒரு தம்ப்நெயில் போட்டிருப்பாங்க, இவர்கள் ஜாதி என்ன தெரியுமா, கீர்த்தி சுரேஷின் ஜாதி என்ன தெரியுமா, விஜயின் ஜாதி என்ன தெரியுமா, இவர் இந்த கேஸ்ட்டு, இவர் இந்த ஜாதி, கமல்ஹாசன் இந்த ஜாதி, இப்படின்ட்டு ஒரு பெரிய படையே இருந்துச்சு வரும். ஏன் அப்படி? ஒரு ஜாதியை வச்சு பேசுனா அந்த வீடியோ கண்டென்ட் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகும் அப்படின்ட்டு ஃபேஸ்புக்கில் போடுவாங்க. ஸோ அப்படியாடா நீ போடுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஜாதியை பற்றி பேச ஒரு வீடியோவில், இட்ஸ் அவேர்னஸ், இட்ஸ் அ ரெவல்யூஷன். ஒரு இதை கிளப்பணும் நம்ம. இதை வந்து சாதாரணமாக நம்ம வந்து சரி ஓகே இந்த வீடியோ, இந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்த்தோமா முடிஞ்சு, இதோட அந்த ஒரு எஃபெக்ட் முடிஞ்சு நம்ம நினைக்கும்ல. பட் இன்னையிலேருந்து நான் ஒரு ஸ்டெப் எடுக்க, அதே ஸ்டெப்பை நீங்களும் எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். என் கூட இருக்கிற என்னோட தமிழ்நாட்டில் உள்ள என்னோட மக்கள் அப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபாரின்லேருந்து ஒருத்தன் வந்து பார்த்தான்னா அவன் வந்து ஜஸ்ட் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். பட் இதுவே நம்ம அங்கே போய் பார்த்தோன்னா, அங்கேருந்து இங்கே இதே ஒரு ஃபாரின் போய்ட்டு ஒருத்தன் இங்கே வந்து இருக்கான்னு வைங்களேன், அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு கேளுங்க. எந்த ஒரு இது பொலிட்டிக்கல் இதுவுமே இன்ஃப்ளூன்ஸிங்குமே, எந்த ஒரு கேஸ்டிசம் அந்த இது வந்து இன்ஃப்ளூன்ஸிங் எதுவுமே இருக்காதுங்க. அவன் மைண்டில் ரெஃப்ரெஷிங்காக இருப்பான். பட் அதே அவன் வந்து அங்கே ஒரு 5 வருஷம் வந்துட்டு ரிட்டன் இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே வந்து மக்களோட இருக்கும்போது அவனுக்கு வந்து அது இருக்க முடியாது. நிறைய பேர் நீங்கள் கேட்டு பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி நிறைய போஸ்டர்ஸ் ஓட்டுறதா இருக்கட்டும், சினிமாக்காக போஸ்டர்ஸ் ஓட்டுறதே இப்போ தான் ஜாதியாக மாற்றிட்டாங்க. இப்போ ஒரு ஆக்டருக்கு ஒரு படம் வருதுன்னா இன்னாரின் அப்படின்னு போட்டு இன்னாரின் அப்படின்ட்டு இன்னாரின்னு போட வேண்டியது, அதுக்கு ஒரு அடமொழி. ஸோ ஒரு மீம்லாம் பண்ணலாம், மீம்லாம் பண்ணுறாங்க, செம்மையாக நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் இதே போஸ்டர்னு வர்றப்போ அதே மீம் கிரியேட்டர்ஸ் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி மீம் கிரியேட்டர்ஸ் பண்ணுற மாதிரியே ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டிடுறாங்க. அது ஜாதி. பைக்கில் ஜாதி பெயர், இன்ஸ்டாகிராமில் ஜாதி பெயர்கள் சுட்டிய பல பக்கங்கள், ஜாதி பக்கங்களுடைய பல பக்கங்கள் இருக்குது. ஃபேஸ்புக்கில் பல்லாயிரக்கணக்கான பக்கங்கள், அதுக்குன்னே பேஜஸ் இருக்குது. அதுக்குன்னே நிறைய பேரோட டிபியாக இருக்கட்டும், ப்ரொஃபைல் பிக்சர்ஸாக இருக்கட்டும், அந்த ஜாதியை மெயின் பண்ணியே இருக்கும். ஸோ எனக்கு ஏன் அது மேலே வெறுப்பு வந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறேன்னு, உனக்கு ஏன்டா அப்படி என்ன அஃபெக்ட் பண்ணிச்சு உன் லைஃப்பில், இன்றைக்கி எதாவது அஃபெக்ட் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இல்லை. என்னோட ஸ்டார்டிங், அதாவது பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்போலேருந்து இது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது என்னென்னா, எனக்கு வந்து அப்போ வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை, எனக்கு அது வரை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை. ஸோ என்ன பண்ணணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்குறப்போ
என்ன ஜாதி எந்த மாதிரின்ட்டு. எனக்கு அதுவரை என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதுவரை எங்கள் வீட்டில் என்னையை வளர்த்த விதம் அப்படி. எங்கள் வீட்டில் ஒரு வாட்டி கூட என்னை 10th நான் படிச்சுட்டு இருக்கும்போது வர எனக்கு என்ன ஜாதின்னு தெரியாது. வீட்டில் கேட்டு தான் எனக்கே தெரியும். ஓகே இதுதான் அப்படின்ட்டு அவங்ககிட்ட அப்ளிகேஷன் கொடுத்தா அவங்க கேட்காங்க, அப்படியா நீ இன்ன ஆட்களா அப்போ இது அப்படின்ட்டு. இது என்ன ஒரு நேமுன்னு புரியலை. ஒவ்வொரு ஜாதியை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாதிரி இவனா ஐயோ சொல்லுங்க ஐயா அப்படின்னு நிற்க வேண்டியது. ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையை போட்டு ஒருத்தர் வந்து நிற்பார். அவங்க கூட தான் நம்மளும் வந்திருப்போம். ஐயா வாங்க 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 வாங்க. அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டைக்கான மரியாதை இல்லை அது. அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டைக்குள்ளே அந்த பேக்கெட்டில் என்ன ஃபோட்டோ வச்சுருக்காங்கிறதுக்கு தான் மரியாதை. உங்களுக்கு அந்த மரியாதை இல்லை, அந்த ஃபோட்டோக்கான மரியாதை தான் அது. பல பேர் பல இடங்களில் இது மாதிரி தான் இருக்குது. ஸ்கூல்லேருந்தே இப்படி ஆரம்பித்தா எப்படி? இந்த மாஸ்டர் படத்தில் விஜய் சொல்கிற மாதிரி தான், இதை இங்கே தூக்குனா தான் அங்கே சரி வரும். இந்த மாதிரி அதை அங்கெல்லாம் தூக்கக்கூடாது, ஸ்கூலில் சேர்க்கும் போதுலேருந்தே மாற்றணும். இப்போம்லாம் நிறைய பேர் இந்த மீம்ஸில் பார்த்துருப்போம், இவங்களாம் கேஸ்டிசம் இல்லை, அதாவது இவர் வந்து கேஸ்ட் வேண்டாம், என்ன கேஸ்ட்னே குறிப்பிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதி அப்படின்ட்டு. ஸோ அதுவுமே வெரி 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 அப்ரிஷியேட். அது வந்து ஒரு சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணி ஒரு ரூலாக பாஸ் பண்ணது நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன், நான் மெச்சிக்கிறேன் அதை நினச்சி. பட் அதே சேம் டைமு பல பேர் அந்த ஜாதியை வச்சு நம்ம எத்தனை பேருங்க நீங்களே சொல்லுங்கங்க. நானும் நீங்களுமே ஒரு காலேஜில் போய் சேர்றனாலுமே, ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சேரணுமே, எத்தனை பேர் கோட்டாவில் கிடைக்கணும்டா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். இன்க்ளூடிங் மீ, நானுமே வெயிட் பண்ணியிருந்திருக்கேன். பட் எனக்கு கிடைக்கல, அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து கிடைக்கல. அதை நினச்சி நான் இப்போ சந்தோஷப்படுறேன். ஒரு ஜாதி அடிப்படையில் தான் நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும், நமக்கு ஒரு மார்க் கிடைக்கணும், நமக்கான ஒரு ஃபீஸ் வந்து குறையணும் அப்படின்ட்டு இது இல்லை. ஸோ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, திருநெல்வேலியில் 2 வீக்ஸ் முன்னாடி 2 மர்டர்ஸ், சும்மா இல்லைங்க 2 மர்டர்ஸ், இனப்படுகொலை, சாதாரணமாக சொல்ல இனப்படுகொலை. என்ன மாதிரி இனப்படுகொலைன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையன் வேறு இன்டர் காஸ்ட், ஓகேவா, 2 பேருமே வேறு காஸ்ட்டு, 2 பேருமே ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணுக்கு 6 மாதம் வயிற்றில் வந்து கரு இருக்குது. ஸோ அந்த கரு இருக்கிற நிலைமையிலே அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணாங்க, பையனை கொண்டுட்டாங்க. அந்த ஜாதி வந்து எவ்வளோ வெறி பிடிச்சதாக மாறி அந்த இடத்த எந்த மாதிரி ஆக்கிரமிச்சு பண்ணி வச்சுருக்கு பாருங்க. கொரோனா வைரஸுக்கு பயந்துட்டு இருக்கோம்ல, காலங்காலமாக நம்ம இதுக்கு தாங்க பயந்துக்கிட்டு இருக்கோம். ஜாதிக்காக ஓட்டு போடுற எத்தனையோ பேர் இருக்காங்க. ஜாதிக்காக ஒரு இதையே மாற்றுறதா இருக்கட்டும், பல விஷயங்களை மாற்றுறதா இருக்கட்டும். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது ஒரே ஒரு திருநெல்வேலியை மட்டும், பட் எத்தனையோ சிட்டிஸில், எத்தனையோ தமிழ்நாட்டில் உள்ள எத்தனையோ ஊரில் எவ்வளோ கேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். சும்மா இல்லைங்க, இது நார்மலாக நம்ம விட்டுட்டு ஓகே நியூஸில் பார்த்தா ஒரு விஷயம் அப்படின்ட்டு போகிறது இல்லாமல், இது சாதாரணமாக ஒரு விஷயமாக விடக்கூடாதுங்க. நான் இன்றைக்கி ஒன்றே நான் முடிவு பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் என் கேஸ்ட் யார் என்னன்னு கேட்டால் கூட நான் வந்து எனக்கு தெரியாது, அது எதுக்கு நீங்கள் கேட்குங்க, இந்த பதிலாக சொல்ல போகிறேன். யார் கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் உங்கள்கிட்ட வந்து இப்போ நான் தான் வேறு ஒரு ஆள், நான் ஒரு தேர்ட் பார்ட்டியாக வந்துட்டோம் உங்கள்கிட்ட வந்து கேட்கேன். ரோட்டில் போகிறேன், நான் இன்றைக்கி பார்க்குற நிறைய பேர் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது கூட கொஞ்சம் கான்வர்சேஷன் பில்ட் ஆனதுக்கப்புறம் திடீர்னு கேட்பாங்க, நீ என்ன ஆளுக்கப்பா, என்ன ஊருன்னு கேட்க மாட்டாங்க, என்ன ஆளுக்கப்பா. இதே சில பேர் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, நீ என்ன ஊர், இந்த ஊரா, கொல்லவனிக்கு போகிறோமா, அப்போ அங்கே இந்த ஆளுக்கு தான் அதிகம் அப்படின்ட்டு ஒரு ஊரையே அப்படி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ ஆக்கிரமிப்புன்னு பாருங்கள் அந்த ஜாதிக்குள்ளே. ஸோ இன்றைக்கி நான் ஒன்று முடிவு எடுத்துட்டேன். நீங்கள் என்றைக்கு முடிவெடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இதை வந்து சாதாரணமாக விட்டுட்டு போயிடலாம். அந்த பையன் இறந்து போயிட்டான், இது வந்து 2வது கொலைன்னு சொல்கிறேன், ஓகேவா. இதுக்கு முன்னாடி எங்கள் ஸ்கூலுக்குள்ளே நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, ஓகேவா, நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு பையனை ஓட விட்டு அடித்தாங்க. கேஸ்ட் ப்ராப்ளத்துக்கு, ஜாதி சண்டைக்குள்ள கிரவுண்டுக்குள்ளே ஓட விட்டு அடித்தாங்க. யாருக்கு வேணா இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அந்த பையனை போட்டு அடித்தான். எத்தனை பேர் தெரியுமா, ஒரு 2 பசங்கன்னு நினைக்கிறேன் போட்டு, இல்லை அவன் வந்து 9th or 10th படிக்கிற பையன், அவனை போட்டு 10th 11th படிக்கிற 11th 12th படிக்கிற பசங்க எல்லாரும் துரத்துறாங்க. 10-15 பேர் துரத்துறாங்க. சுற்றி எல்லோரும் கேம்பஸ் சுற்றின்னு பார்த்துட்டு இருக்கோம். எங்கள் கிரவுண்டு வந்து பெரிய கிரவுண்டு, திருநெல்வேலியில் வந்து ஹெலிபேடு எங்கள் ஸ்கூல் கிரவுண்டுக்குள்ளே உண்டு. அப்போ அந்த அளவுக்கு பெரிய கிரவுண்டு, ஃபுட்பால் ப்ளே கிரவுண்ட் தனியாக உண்டு, ஹாக்கி உண்டு, அந்த சைடு ஹெலிபேடு உண்டு. ஸோ அந்தளவுக்கு பெரிய கிரவுண்டு. அந்த கிரவுண்டில் அந்த பையனை ஓட விட்டு அந்த பையன் மூச்சு இலைக்க ஓடுறான், செருப்புலாம் பறந்து போகுது, முள்ளுலாம் குத்துது. ஸோ அந்த மாதிரி பீங்காலாம் கிடக்கும் அந்த இடத்துல, சரக்கு அடிச்சுட்டு பல பேர் பாட்டில் போட்டு பீங்காலாம், அந்த பையன் அப்படி ஓடுறான். ஸ்கூலில் சில சேர்லாம் வந்து அது இது பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சண்டையா நடக்கட்டும்ன்ட்டு.
ஸோ இதுக்கப்புறம் இங்கே அது வந்து லஞ்ச் பீரியடில் நடக்குது, ஒரு 1/2 hour. அந்த லஞ்ச் பீரியடில் எப்படி மாறிடுச்சு பாருங்க, ஒரு பெரிய கலவரமே உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ரீசெண்டாக பார்த்தேன், எங்கள் திருநெல்வேலியில் பாளை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒருத்தனை இது நியூடாக்கி அனுப்புனது, ஒரு பையனை ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அனுப்பி விட்டது. ஜாதி சண்டை, ஜாதி பிரச்சனை, கேட்டால் ஜாதி. என்னைக்கு இது நிற்கும் தெரில, நீங்கள் என்றைக்கு மாற்ற போகிறீங்கன்னு தெரில. ஸோ இதை நீங்கங்கிறத விட நாம தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் நம்ம அப்டேட்டாக இருக்கணும், நம்ம அப்டேட்டாக இருக்கணும். நம்ம யாருமே அப்டேட் ஆகலைங்க. இந்த விஷயத்தில் வந்து நம்ம எல்லாருமே டீக்ரேட்டாக தான் இருக்கும். என்றைக்குமே நம்ம அப்கிரேட் ஆகணும்னு நினச்சோன்னா என்றைக்கு இந்த ஜாதியை விடுறோமோ அன்றைக்கி தான் அமெரிக்கா மாதிரி இந்தியா ஆகும், அமெரிக்கா மாதிரி தமிழ்நாடு ஆகும். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒருத்தன் வந்து பெரிய பாட்டு பாடுறான் அப்படின்னா அங்கே ஜாதி பார்க்குறதுல இங்கே ஜாதி பார்க்குறது தான் இங்கே பிரச்சனை. ஜாதினால தான் இங்கே வந்து பல எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், ஒர்க்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே நடக்குது. வாட்டவர் எவன் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். நீங்கள் என்ன நினைக்கிங்க? இந்த ஜாதி வேணாம்னு நினைக்கிங்களா? ஜாதி இருந்தால் தான் இந்த தமிழ்நாடே ரன் ஆகும்னு நினைக்கிங்களா? ஏன் டாஸ்மாக் இல்லாமல் கூட தான் தமிழ்நாடு ரன் ஆகுமே? டாஸ்மாக் இல்லாமல் கூட தான் தமிழ்நாடு இருக்குமே, ஏன் டாஸ்மாக் வச்சு நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம்? இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கேம், இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கேம். ஜாதியும் ஒரு பொலிட்டிக்கல் கேம் தான். நான் நேற்று சொன்ன அதே வீடியோவில் சொன்னேன்ல நேற்று, அந்த அயோத்தி விஷயத்தில் அதே கேம் தான். அங்கே வந்து பொலிட்டிக்கல் கேம் வந்து செமையாக விளையாண்டுச்சு. அதே மாதிரி தான் பொலிட்டிக்கல் கேம் இன்விசிபிளாக நம்ம வந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு ஜாதி மூலமாக நம்மளை வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்படி இதுக்குள்ளே தான் இருக்கணும், டாமினேட் பண்ணி நீ கீழே தான் இவ்வளோதான் கீழே அமுக்கிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம அதை புரிஞ்சிக்கிறாமல் நாம தான் பெரிய கத்து, நாம தான் மாசு, நாம தான் பெரிய மாசுடா, நமக்கு மேலே எவனும் இல்லை, நமக்கு கீழே எவனும் இல்லை அப்படின்ட்டு. என்ன உலகம் தெரில, என்றைக்கு இது மாறப்போகுதுன்னு தெரில, என்றைக்கு நாம் மாற்ற போகிறோன்னு தெரில. நம்ம என்றைக்கோ நம்ம டெய்லி பேசுகிறது என்ன விஷயம் வேணால் இருக்கலாம். நான் இன்றைக்கி பேசுகிறதுக்கு காரணம் என் மைண்டில் தோணுச்சு. உங்கள் மைண்டில் என்றைக்கு தோணுங்கிறது எனக்கு தெரில. ஸோ இது உங்கள் மைண்டில் நான் பதிய வைக்கணும்னு நினச்சேன். ஸோ ஜாதிங்கிறது அவசியமே இல்லைங்க, அவசியமே இல்லை. நம்ம வந்து பாண்டியாசை படிப்போம், பல்லவாசை பற்றி படிப்போம், சேரரசை பற்றி படிக்கும், சோழாசை பற்றி படிக்கும், அதெல்லாம் ஒரு பெரிய பெரிய அரசாங்கத்தை பற்றி படிக்கும். ஜாதி எதுக்கு? ஜாதியை பற்றி நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? ஜாதி தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதிங்கிறது நம்ம 2000க்கு முன்னாடி 1950க்கு அப்புறம் இருக்கவே கூடாத ஒன்று. அதை வைரஸாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்றைக்கு அம்பேத்கரும் பெரியாரும் சொன்னாங்களோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வர யார் வந்து அதை வந்து மதிக்கும்? அவரை ஒரு ஜாதி தலைவராக மாற்ற வேண்டியது, இவரை ஒரு ஜாதி தலைவராக மாற்ற வேண்டியது. அம்பேத்கரை பார்த்தோன்னா அவர் சட்ட புத்தகத்தை எழுதியிருக்காரு, அவரை போய் ஒரு ஜாதி சண்டை இது கட்சி தலைவர் மாதிரி ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சாச்சு. அதே மாதிரி பெரியார் ஜாதி வேண்டாம் மதம் வேணாம்னா அவரையும் அந்த மனுஷனையும் போட்டு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சாச்சு. ஸோ நம்ம என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரில. பல விஷயங்கள் என்ன மாதிரி வேணால் நடக்கலாம். ஸோ இதில் நான் சொன்னது எதுவும் வயலன்ஸ் ஆனிச்சுன்னா சாரி, மன்னிச்சுக்கோங்க. இது ஒரு சாமானிய மனிதனின் தனிப்பட்ட ஒரு கருத்து, அதனால தான் நான் சொல்கிறேன். உங்கள் யாரையாட்டும் இந்த வீடியோ பாதிச்சுருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. அண்ட் தென் ஏன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன்னா, நான் எத்தனையோ பேரை நான் நினச்சிருக்கேன், ஓகேவா? எனக்கு அறியாத வயசில் நான் 11th 12th படிக்கும்போது என் மண்டைக்குள்ளே என் சுற்றி இருந்த அப்படி, ஓகேவா? நான் 10th என் ஜாதி என்ன தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 11th 12th ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரொஃபைல்ஸே பார்த்தேன் பல பேரை. ஸோ அந்த மாதிரி இருக்க வேணாம்னு நான் நம்பி அதுக்கப்புறம் காலேஜ் டைமில் தான் அவாய்ட் பண்ணி இப்போ வந்து எனக்கு அந்த கோவம் ஏன் வந்துச்சுன்னா, அந்த நியூஸை நான் ரீசெண்டாக பார்த்தேன். ஒரு 1 month முன்னாடி நான் நியூஸ்லாம் பார்க்கேன். இன்க்ளூடிங் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை நான் ஓப்பனாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ மறக்காமல் இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்கேன். ஸோ டாட்டா பை, லவ் யூ கைஸ், ஹேவ் a good day, cheers. அவாய்ட் ஜஸ்டிஸ் ஃபார்னு சொல்லாமல் இதையுமே ஒரு அவேர்னஸாக க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சுக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் கத்த முடியல. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த வீடியோ எப்படி நான் உங்கள் டாட்டா பை, லவ் யூ கைஸ், ஹேவ் a good day, cheers.